ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை புதுசாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்க்ரூ போடுறது கூட விடாமல் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். லீக்கேஜ் ப்ராப்ளம் வராமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரோவை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃப்ளஷ் டேங்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளஷ் டேங்க் வந்து நம்ம இன்றைக்கி பேரிவேர் தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃப்ளஷ் டேங்க்கும் மேக்ஸிமம் இதே காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக வச்சுருவோம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் வரும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி நமக்கு டேங்க்குள்ளே வர்றதுக்காக ஒரு பால் செட்டு. ஸோ இதான் அது. இது வந்து நம்ம தண்ணியோட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸோ இது வழியாக தான் தண்ணி வரும் பார்த்துக்குங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு க்ரீன் கலரில் ஓஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணுற லிவர். இந்த லிவர் வந்து இதை தான் நம்ம டேங்கில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி 2 வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று அதிலே போட்டுட்டு ஒரு வாஷர் நம்ம தனியாக கையில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரவுண்டாக கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது. ஸோ லூஸாக இருக்குது. இதனால தான் இப்போ வர எல்லா டேங்க்லேயுமே இங்கே லீக்கேஜ் வரும், அதிகமாகவே வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல டஃப்லன் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க 2 வாஷர் போட்டு டைட் பண்ணாலே நின்றுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர 90% கிளாஸ் செட்டில் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னெச்சரிக்கையாக டஃப்லன் வந்து அந்த இடத்துல போட்டுட்டு, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு டஃப்லன் ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்த வாஷரையுமே போட்டுட்டு அதோட நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டைட் பண்ணால் பேரிவேரில் அவங்களே ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுவே போதும் இதை டைட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாதவங்க ரிஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரிவேரில் வரும், மற்ற கிளாஸ் செட்லாம் வராது. ஸோ இப்போ நான் டைட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுதுங்களா, இதுதான் அந்த ஸ்பேனர். ஸோ அதை வச்சு நம்ம இதை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிப்போம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணுங்கள். ரொம்பவும் டைட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு ஸ்லிப் ஆகி வேஸ்ட் ஆகிடும். ஸோ டைட் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சொன்னல இந்த ஃப்ளஷ் டேங்க் லிவர். ஸோ நம்ம ஃப்ளஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த லிவர் இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த லிவருக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் ஒரு 3 பார்ட் வரும். ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். ஸோ இது அந்த லிவர் வெளியே வராமல் இருக்க பிடிச்சிக்கிறதுக்கான ஸ்க்ரூ. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ தான் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லிவர் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கொயர் அண்ட் ஓவல் ஷேப் கலந்த மாதிரி இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா தான் அது ஃபிக்ஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ அதை பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃப்ளஷ் டேங்கில் போடணும். ஸோ இதில் எங்கே போடுறது நான் சொல்கிறேன். இதில் வந்து அந்த நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட் சைடு ஃப்ளஷ் டேங்க் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு. ஸோ அந்த இடத்துல போட்டுட்டு இந்த நெட்டை போட்டு அதை டைட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியமாக நம்ம கையிலே டைட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு எந்த விதமான ஸ்பேனரும் தேவையில்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையிலே டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த லிவர் எடுத்துப்போம். ஸோ அந்த லிவர் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. அது வந்து மேல் பக்கம் வர மாதிரி வரணும். ஸோ அப்படி நம்ம எப்படி ஃப்ளஷ் பண்ணோன்னு பார்த்து, ஸோ உங்களுக்கு காட்ட முடியல அந்த சைடு இருக்குது. இப்போ பாருங்கள் இதை மாதிரி வரணும். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த லிவரை நம்ம இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஃப்ளஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால். சேம் அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த நெட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எதுவுமே வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த லிவரும் வெளியே போகாது. நம்ம இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடுமே வெளியே வராது. ஸோ அதுக்காக இந்த நெட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டைட் பண்ணிப்போம். ஸோ இப்போ தெரியுதுங்களா ஃப்ளஷ் டேங்க் இப்படி தான் ஒர்க் பண்ணும். இதை ஃப்ளஷ் பண்ணும்போது அது தூக்கும். ஸோ அது வழியாக தண்ணி நம்ம வெளியே போயிடும். இப்போ நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணுற செட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வாட்டர் லெவல். ஸோ வாட்டர் லெவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டே இந்த பால் பார்த்தோம். ஸோ இந்த பால் இங்கே பார்த்தீங்கன்னா இடிக்குது. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டேங்க்கில் இந்த பால் இடிக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் நான் என்னென்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த பாலை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கழட்டிட்டு நம்ம வந்து அந்த சைட் போட்டுக்கலாம். இந்த வாட்டர் லெவல் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் த்ரெட் இருக்கும். ஸோ எதுக்குன்னா லெஃப்ட் சைடில் டேப் வருதுன்னா நம்ம லெஃப்ட் சைட் போட்டுக்கலாம். இல்லை ரைட் சைடில் வருதுன்னா 2 பக்கமே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் சைடு வரதால் பால் ரைட் சைடு இருந்துச்சு, இடிச்சிச்சு. ஸோ அதனால் மாற்றி இந்த சைட் போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கும் அவங்களே ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு போதுமான அளவுக்கு டைட் பண்ணால் போதும்.
ரொம்ப தேவையில்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் வந்து ஒரு 99%க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே பால் வந்து நமக்கு இடிக்கவே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அந்த சைட் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, தண்ணி அந்த பால் அங்கே இடிச்சிட்டு நின்றோம். ஸோ தண்ணி வந்து ஓவர்ஃபுல் ஆகி வெளியே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும், அந்த ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் இதை மாதிரி கரெக்டாக போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேங்க் வந்து கொஞ்சம் அமுங்காமல் இருக்கிறதுக்காக இவங்க ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் போட்டுக்கலாம். எல்லா டேங்க்குக்கெலாம் வராது. ஸோ மற்ற டேங்க்லாம் சுற்றி வந்துடும். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு புது மாடல் போல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த கிளாம்ப் நம்ம இங்கே அவங்க கொடுத்துருக்க மாதிரி போட்டு முடிச்சுட்டு, இந்த கிளாம்ப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து கிளாஸை பின்னாடி சாயும் போது இந்த டேங்க் அமுங்காமல் கொள்ளாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாம்ப் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது அந்த குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேங்க் வந்து ஓவர்ஃபுல்லானா எந்த பக்கம் போகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சைடு வந்து நம்ம பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சேம் ஹைட்டில் இன்னொரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு வந்து பால் போட்டோன்னா ரைட் சைடு வந்து காலியாக இருக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ஓவர்ஃபுல்க்கு ஒரு எண்டு கப் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு எல்பெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்பெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த வாஷர் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக இந்த வாஷர் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காடி இருக்கும், அந்த இடத்துல போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி காட்டியிருக்கணும் எக்ஸாக்ட் அதே மாதிரியே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லீக் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இப்படி வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே த்ரெட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி அந்த பெண்டு டைட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் இதை டைட் பண்ணி முடிச்சுட்டு பெண்டை சுற்றுனீங்கன்னா தெரியும். ஸோ டேங்க்குள்ளே ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இதை மாதிரி டைட் பண்ணிப்போம். ஸோ இப்படி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்பெண்ட் வந்து நீங்கள் கையில் சுற்றும் போது டைட்டாக இருக்கணும். ஸோ லூஸாக இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது லீக் ஆகும். நல்லா டைட்டாக இருக்கான்னு வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் டைட் பண்ண பார்த்தீங்களா, அது நீங்கள் இந்த பெண்ட் போட்டாலே லூஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம திரும்ப இன்னொரு டைம் டைட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ளஷ் டேங்க் வந்து முடிச்சிட்டோம். இந்த கப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீட்டாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ளஷ் டேங்க்கு போடுற கிளாஸ் செட் கூட போடுற ஒரு கேஸ்கட் இதை நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம இதை சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேரிவரோட கிளாஸ் செட் தான். ஸோ இந்த ரெகுலர் மாடல் இதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பழைய கிளாஸ் செட் வந்து நம்ம இங்கே கழட்டி வச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு உங்களுக்கு காட்டிட்டு தூக்கி தூர போட்டுருங்க பழைய. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போயிடலாம் டைரெக்டாக. ஸோ கிளாஸ் செட் எடுத்து நம்ம அந்த 4 அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு ஸ்ட்ரைட் பார்த்துக்குங்க. ஸோ பாத்ரூமுக்கு நேராக கரெக்டாக இருக்கா சொல்லிவிட்டு ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆணி என்கிட்ட வந்து நான் ட்ரில் பிட்டை ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆணி அதை நினச்சா எடுத்துங்க, ஒரு கொஞ்சம் பெரிய ஆணியாக எடுத்து ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம் 2 சைடும். நீங்கள் பென்சில்லாம் உள்ளே ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் தெரியாது, 2-3 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஆணி எதனா வச்சு ஒரு 2 பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பஞ்ச் ஆகிடும். கிளாஸ் செட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் வந்து கிளியராக தெரியும். எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த மார்க்கையும் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எங்கள் டைலில் ஒரு மார்க்கும் அந்த சைடு ஒரு மார்க் இருக்குது. ஸோ 2 இடத்துல நம்ம அதை வந்து ட்ரில் பண்ணி வழக்கம் போல் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரில் வந்து என்ன பிட் போடலான்னு கேட்டிங்கன்னா 8 mm போதும். ஸோ 8 mm ட்ரில் பிட் போட்டு கண்டிப்பாக ஃப்ளக்கட்டை யூஸ் பண்ணுங்கள், ஃபிஷர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபிஷர் வந்து ஷேக் பண்ணும்போது ஆடி லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளக்கட்டை மஸ்ட்டு. ஸோ ஃப்ளக்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம 2 பஞ்ச் பண்ணிப்போம். ஸோ எதுக்காகனா நம்ம கிளாஸை தூக்கி வச்சதுக்கப்புறமா தெரியாது, பஞ்ச் பண்ணிட்டோன்னா ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வந்து வச்சு அந்த ஹோல்ஸில் மாட்டிச்சுன்னா த்ரெட் பண்ணதான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக பஞ்ச் பண்ணிப்போம். 3 inch SS ஸ்க்ரூ எடுத்துருக்கேன். ஸோ டேப் வாஷர். ஸோ அதை இந்த மாதிரி போட்டுட்டு வாஷர் வந்து கிளாஸ் செட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாஷர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு போட்டால் தெரியுதுங்களா, இப்போ டைட் ஆகிடுச்சு, அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஸ்க்ரூ வரல. அதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் போட்டோம். இது மாதிரி போட்டு உங்களுக்கு போட்ட உடனே தெரிஞ்சிடும், ஜஸ்ட் ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன்.
இப்போ நம்ம 2 பக்கமும் போட்டதுக்கப்புறம் சுற்றி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் செட் உடஞ்சிச்சின்னா கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே டைட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா டைட் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் செட் ஷேக் ஆகலன்னு பார்த்துட்டா நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளஷ் டேங்க்கு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேரிவரில் எல்லாத்துக்குமே இது மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ளஷ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மற்ற எதுக்குமே இருக்காது. நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து மேலே வரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க எப்படி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இல்லைனா ஃப்ளஷ் டேங்க்கில் மார்க் பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம வாஷர் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளஷ் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளஷ் டேங்க் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ சென்டர் மட்டும் அங்கேயே ஒரு சின்னதாக கோடு இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணி இதை மாதிரி நான் காட்டியிருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை டாப்னு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ஸ்க்ரூ பண்ணுற இடம் காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 6mm ட்ரில் பிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ 6mm ஃபிஷரும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளஷ் டேங்க் அதுவே போதும், இதுக்கு ஃப்ளக்கட்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ போட்டுட்டு நான் ஃபிஷர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதோட கிளாம்ப்பு. நிறைய பேருக்கு இந்த கிளாம்ப் எப்படி மாட்டுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். கிளாம்ப் வந்து அந்த காடி இருக்க மாட்டுற மாதிரி இருக்க பக்கம் வெளியே வர மாதிரி இருக்கணும். ஸோ ஃப்ளாட்டாக செவரு பக்கம் வச்சிட்டிங்கன்னா ஃப்ளஷ் டேங்கை மாட்ட முடியாது. ஸோ நான் மாட்டி முடிச்சுட்டு எப்படி மாட்டிருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுவும் அதேமாரி ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளஷ் டேங்கை மாட்டிடுவோம். ஃப்ளஷ் டேங்க் தூக்கி மாட்டிட்டது அப்புறமா ஸோ ஃப்ளஷ் டேங்க் போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் மார்க் பண்ணும்போது சொல்ல மறந்துட்டேன். ஃப்ளஷ் டேங்க் நம்ம கிளாஸ் செட்டில் கேஸ்கட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த லெவலில் இருக்கோ அதே லெவல் மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் தூக்கி மார்க் பண்ணுறேன், இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெண்டில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்ன லெவலில் இருந்துச்சோ அந்த லெவல்லே ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே இருந்த கனெக்டிங் டியூப்பை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு இந்த ஃப்ளஷ் டேங்கில் வந்து தண்ணி லீக் ஆகும். நிறைய பேர் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கும். 2-3 டைம் மோட்ரு போடுவீங்க, இந்த மாதிரி தண்ணி ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ எனக்கு வெளியே வருது. சில பேருக்கு வெளியே வராமல் என்ன ஆகும்னா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடும் தண்ணி. ஸோ இது வழியாக போயிட்டு கிளாஸ் செட்டில் இதை மாதிரி போயிட்டு தண்ணி நிறைய லாஸ் ஆகிடும். ஸோ அவங்க எத்தனை டைம் மோட்ரு போட்டாலுமே தண்ணி டேங்க்கில் நிற்கவே நிற்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வாட்டர் லெவலை கரெக்டாக வைக்கணும். ஸோ நான் எப்பயுமே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் இந்த டேங்க்கில் வந்து 90% வச்சுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வைப்பாங்க. அப்படி வச்சா தண்ணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ 2-in-1 பர்பஸ் தான். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணால் போதும். அதனால நான் எப்பவுமே அரை டேங்க் தான் வைப்பேன். ஸோ அரை டேங்க் போதுமானதாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம தேவையில்லாத டைம் ஃப்ளஷ் பண்ணாங்கன்னா ஃபுல் தண்ணியுமே போகும். அதனால் ஆஃப் டேங்க் போதும். ஸோ வேணுன்றப்போ நம்ம வந்து 2 டைம் வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆஃப் டேங்க் வச்சுருக்கேன். ஸோ லெவல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். சாரி காட்டியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணேன், அப்படி தான் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த விதமான லீக்கேஜும் இல்லை. ஏன் இல்லைனா, நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுமோ அங்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு லீக்கேஜ் இல்லை. நான் உங்களுக்கு பின்னாடியும் அப்புறமா காட்டுறேன் கேஸ்கெட்டாண்டியும். இப்போ வந்து நம்ம ஃப்ளஷ் டேங்கோட டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மேலே இதை மாதிரி வச்சு ஜஸ்ட் லாக் பண்ணாலே போதும், நம்ம அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, கிளாஸ் செட்டுக்கு மேலே சீட் கவர் போடணும். கண்டிப்பாக சீட் கவர் போடணும். ஸோ அவ்வளோதான். சீட் கவர் நம்ம எப்படி போடுறதுன்னு அதையுமே சொல்லியிருக்கேன். ஸோ சீட் கவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சீட் கவர் பார்த்திங்கன்னா இதுவும் பேரிவரோடது. ஸோ அதுக்கு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாம்பு பிரிச்சோன்னா அதுக்குள்ளே இது மாதிரி 2 வாஷர்ஸ், அதுக்கப்புறம் 2 கிளாம்ப் இருக்கும். இதுக்கும் 2 போல் நெட் பிவிசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல் நெட்லாம் நம்ம எடுத்துக்கலாம், தனித்தனியாக பிரிச்சுடுவோம். ஸோ பிரித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளாம்பை எடுத்துகிட்டு இந்த போல்டு இது ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இது மாதிரி போகும். ஸோ கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, ஒயிட்டாக தெரியுது. ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வாஷர் போட்டுக்கலாம். ஸோ வாஷர் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக சீட் கவரில் நம்ம ஃப்ளக் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தெரியுதுங்களா 2 ஹோல்ஸு. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ அது மாதிரி 2 ஹோல்ஸ்லேயும் 1 செகண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இது மாதிரி போட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
நான் ஒரு ஆள் பண்ணுறதால ஸோ 2 பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே டேரெக்டாக அங்கே 2 ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா கிளாஸ் செட்டில், அதில் அப்படியே ஃப்ளக் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே ஃப்ளக் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து வாஷர் போட்டு போல்டு அந்த நெட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ இந்த வாஷரும் இந்த நெட்டையும் நம்ம போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாஷர் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ளஷ் டேங்கில் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ண பாருங்கள். நம்ம நெட்லாம் நல்லா 2 பக்கமும், ஸோ நான் 1 சைடு தான் காட்டியிருக்கேன், நீங்கள் 2 பக்கமும் நல்லா டைட் பண்ணிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கற்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பபாய், நான் உங்கள் அஜய். இது பிளாக் ஸ்கார்பியன் தமிழ்.